விஜயின் லியோ திரைப்படம் உச்சகட்ட எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் லியோ படத்தை சிவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரித்து வருகிறது. இந்த படத்தின் பட்ஜெட் கிட்டத்தட்ட 300 கோடி ஆகும். மேலும் இதில் விஜயின் சம்பளம் மட்டும் 120 கோடி. மாஸ்டர் படத்துக்கு பிறகு இந்த கூட்டணி இணைந்துள்ளதால் ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த படத்திற்காக காத்திருக்கிறார்கள். தமிழ் சினிமா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்திய சினிமாவும் லியோ படத்தை தான் எதிர்பார்த்து ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறது. இப்படத்தின் மூலம் 1000 கோடி வசூலை எட்ட படக்குழு திட்டமிட்டுள்ளது. இந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் இயக்குனர் லோகேஷும் ஒரு காரணம். அவரின் முந்தைய படமான விக்ரம் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது. அதே அளவிற்கு லியோ படமும் இருக்கும் பட்சத்தில் வசூலில் எட்ட முடியாத சாதனையை படைக்கும் என்பது கோலிவுட் வட்டாரத்தின் கணிப்பாக இருக்கின்றது. இந்நிலையில் விஜயின் திரைப்படங்களின் வசூலை முறியடிக்க கோலிவுட்டில் சில வேலைகள் நடப்பதாக அவரது ரசிகர்கள் சிலர் குற்றம் சாட்டினர். எப்போதெல்லாம் விஜயின் திரைப்படங்கள் வெளியாகிறதோ அப்போதெல்லாம் அப்படத்தின் வசூலை சிதறடிக்கும் விதமாக மற்றுமொரு பிரம்மாண்டமான படத்தை வெளியிடுகிறார்கள் என சிலர் கூறி வருகின்றனர். சமீபத்தில் கூட விஜயின் வாரிசு படத்துடன் அஜித்தின் துணிவு படம் மோதியது. எனவே இதன் காரணமாக வாரிசு படத்தின் வசூல் சாதனை பாதிக்கப்பட்டதாக சிலர் கூறி வந்தனர். இதுவே தனியாக வாரிசு வெளியாகியிருந்தால் வசூலில் புது சாதனை படைத்திருக்கும் எனவும் பேசி வருகின்றனர். எனவே இதுபோல லியோ படத்திற்கும் நடக்கவுள்ளதாக செய்திகள் பரவியதால் விஜய் ரசிகர்கள் அப்செட்டில் இருந்தனர். அட்லி இயக்கும் பாலிவுட் படமான ஜவான் திரைப்படம் லியோ படத்துடன் நேரடியாக மோத இருப்பதாக செய்திகள் வந்தன. அவ்வாறு மோதும் பட்சத்தில் லியோ படக்குழுவின் 1000 கோடி கனவு கண்டிப்பாக நிறைவேறாது. லியோ படத்தின் வசூலை சிதறடிக்கவே ஜவான் வெளியாவதாக விஜய் ரசிகர்கள் ஆவேசப்பட்டனர். இதையடுத்து ஷங்கர் மற்றும் கமல் கூட்டணியில் உருவாகும் இந்தியன் 2 படமும் லியோ படத்தை ஒட்டி வெளியாவதாக தகவல்கள் வந்தன. இந்நிலையில் லியோ படத்தின் மீது இருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காரணமாக கோலிவுட் படங்களின் ரிலீஸ் தேதிகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாம். அதாவது தீபாவளிக்கு வெளியாவதாக இருந்த ரஜினியின் ஜெயிலர் ஆகஸ்ட் மாதமே வெளியாக உள்ளது. அதேபோல தீபாவளி விருந்தாக வெளியாகவிருந்த இந்தியன் 2 திரைப்படம் அடுத்தாண்டு பொங்கலுக்கு தள்ளிப்போனது. லியோ திரைப்படம் அக்டோபர் மாதம் வெளியாவதால் மற்ற படங்கள் தள்ளி போகின்றது. இதையடுத்து ஷாருக்கானின் ஜவான் திரைப்படமும் லியோ படத்துடன் மோத வாய்ப்பில்லை என தெரிகின்றது. இந்நிலையில் விஜயின் லியோ திரைப்படம் சோலோ ரிலீஸான் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. எனவே லியோ படத்திற்கு இருக்கும் எதிர்பார்ப்பில் இப்படம் சோலோவாக வெளியானால் கண்டிப்பாக 1000 கோடி வசூலை எட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.